இவ்வளோ ஹீரோயின்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. படத்தில் நடித்த உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹலோ, பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். சின்ன வயசுலேருந்து மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஒரு வீடு தான் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பக்கத்து வீட்டு மேலேயும் பார்வை விழும் இல்லையா? பார்க்கறதோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பக்கத்து வீட்டுக்கும் நல்லது. இங்கேருந்து பார்க்குறப்போ நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸ் மேடையில் இருக்க மாட்டாங்க, வெறும் ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஹீரோயின்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. படத்தில் நடித்த உங்களுக்கு எப்படி இருந்தது? நடித்தது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க. இது வந்துட்டு 4 கதை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால 4 கதையோட மொத்த ஹீரோயினும் இங்கே இருக்காங்க. ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான், சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான். ஆமாம், நான் இல்லை, இவங்களோட காம்பினேஷன் இருக்குது, அஞ்சலி அவங்களோட இருந்தது. பட் இவங்க மேடமோட இல்லை. மற்றபடி பவித்ரா லக்ஷ்மி அவங்களோட இல்லை. பட் ஆனால் இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில். நிறையா விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான். அதே மாதிரி பரத் சார், உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து 31 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் கிழவனாகவே மாறிட்டேன். நீங்கள் 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க, அது எப்படி? இல்லை சார், ரொம்ப ஹாப்பி. இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது. சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சு, இப்போ நீங்கள் கூட எல்லாமே ஆகலாம். இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஹலோ, பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். சின்ன வயசுலேருந்து மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மேம், இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது. சொன்னாங்க நீங்கள் எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க. என்னென்னா 100 கோர்ஸில் வந்து படம் பண்ணிடலாம், உங்கள்கிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் சொன்னீங்க 20% கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி? நான் எப்போ கேட்டேன்? பேசுனீங்களே, அது மட்டும் தான் கேட்டேன். நான் வேற என்னமோ சொன்னேன். சரி சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. அதான் மேடம், இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கேட்டால் எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு? கேட்கவே இல்லையே சார். அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துழைப்பு எல்லாம் பார்த்து அவங்களா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே வாங்கிடுவீங்க. ஏன் வாங்கினேன்? நம்மளை தேடி வர லக்ஷ்மி நம்ம எப்போ வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்க. அது இப்போ சொல்லவே கூடாது. டேரக்டர் சார் சொல்லுங்க. டேரக்டர் சார், இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணுறது பெரிய விஷயம். எத்தனை ஹீரோயின், அது இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ப்ளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ, அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார். எல்லா ஹீரோவையும் வச்சு பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழவே இல்லை. அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்க கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹீரோக்காக எதுவும் பண்ண வேணும்னு சொன்னார். இது பேசிக்கலி ஒரே படத்தில் 5 ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை இது. பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு 4 வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வந்துட்டு வரும். ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்க முடியும், அவ்வளோதான். அதோட அமைக்கிட்டு உட்காரணும். அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க. பரத் சார் ஒரு ஹீரோ இருக்கார், 4 ஹீரோயின் இருக்காங்களே, எனக்கு எதாவது காம்பினேஷன் தெரியலையாங்கிற கணக்கே வராது. ஏன்னா இது 4 வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். பரத் சார், ஒரு குடும்பம் ஒரு வீடு தான் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பக்கத்து வீட்டு மேலேயும் பார்வை விழும் இல்லையா? மாற்றான் தோட்டத்துக்கு தானே மல்லிகை மனம் அதிகம். பார்க்கறதோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பக்கத்து வீட்டுக்கும் நல்லது. பார்க்கறதுல தப்பும் கிடையாது.